ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் டெக் யூடியூப் சேனல். நம்ம போன சீரீஸ்ல எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸா கம்ப்யூட்டர்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நான் இதெல்லாம் எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம மதர் போர்டு அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ல தனித்தனியா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, கழட்டின எல்லா பார்ட்ஸையும் பிசி கேஸ்குள்ள வச்சு திருப்பி எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்ற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் எடுத்துக்கலாம். பிசியோட கேஸ அந்த கேஸ்ல தான் நம்ம அசம்பிள் பண்ண போறோம். அந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த மதர் போர்டு இருக்குல்ல, இந்த மதர் போர்டுல ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். இப்படி ரேம் இருந்துச்சுன்னா கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி எடுத்துடலாம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, DDR2 நம்ம பார்த்த மாதிரி DDR2 2GB ரேம். இதை கரெக்டா இந்த இது தெரியற மாதிரி வச்சு அலைன் பண்ணிடணும். இங்க பாருங்களேன், இங்க அந்த பிளாக் இருக்கு, அதுக்கு நேரா ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வுக்கு நேரா கரெக்டா வச்சு அலைன் பண்ணிடணும். கர்வுக்கு நேரா கரெக்டா இது பண்ணி விட்டு எந்த ஆங்கிள் இருந்தா கரெக்டா இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க. நான் இப்படி வச்சுதான் பண்ணணும். ஆக்சுவலி கர்வுக்கு நேரா வச்சு ஜஸ்ட் லேசா ஒரு கம்ப்ரஸ் பண்ணிட்டு கிளிப் அப்படி போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை தூக்கி நம்ம கேஸ்குள்ள வைப்போம். மதர் போர்டை நான் முதல்ல பிசி கேஸ் எடுத்துட்டு வரேன். இதுதான் நம்மளோட பிசி கேஸ் நண்பர்களே. வைக்க இடம் இல்லை, எல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன், போன வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓல்டு பிசின்றப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி மெட்டல் பார்ட்ஸ் இருக்கும், கையை கீழே குத்திருச்சுன்னா அவ்வளவுதான். இது எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, இப்ப நம்மளோட மதர் போர்ட்ல பேக் சைடு இருக்க அந்த ஈதர்நெட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்க அந்த பிராக்கெட்டை கண்டிப்பா வைக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேஸ் இருக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மதர் போர்டை வைக்கிறதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணலாம். கூலண்ட் சின்னல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கூலண்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். கூலண்ட்ல இப்படி அதுக்குன்னு கேஸ்ல இடம் கொடுத்துருப்பாங்க. இங்க போக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன ஜூம் பண்ணிடுறேன். இப்படி வச்சுட்டு கரெக்டா அலைன் பண்ணிட்டு ஸ்க்ரூஸை மாட்டிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூஸை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்ப ஸ்க்ரூஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், கிச்சன் டைட்டா நிற்கும். இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்த விஷயம் PSU பவர் சப்ளைங் யூனிட். பவர் சப்ளைங் யூனிட்டை இப்ப இன்ஸ்டால் பண்ண போறோம். கரெக்டா அப்படி உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூஸ எடுத்து போட்டுருவோம். இதா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் ஸ்க்ரூ எடுத்து கரெக்டா அலைன் பண்ணிருங்க. நம்ம பவர் சப்ளைங் யூனிட்டுக்கு 4 ஸ்க்ரூ வந்திருக்கு. டைட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஸ்க்ரூஸ் எடுத்து போட்டுடலாம்.
இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. லாஸ்டா ஒரே ஒரு நெட் இருக்கு, இதை மாட்டிட்டா அவ்வளவுதான். PSU இன்ஸ்டால்டு. ஓகே, பவர் சப்ளை யூனிட் இப்ப பக்காவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த வந்து இந்த அவுட்புட் நமக்குலாம் வெளியே தெரியுது. இதெல்லாம் வந்து பிசிக்கு பவர் கொடுப்போம். அடுத்த ஒரு முக்கியமான பார்ட் வந்து மதர் போர்டு. ஆனா அந்த மதர் போர்டை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இந்த SSD. இந்த SSD வந்து நம்ம இங்க வச்சு இன்ஸ்டால் பண்ண போறோம் ஹார்ட் டிஸ்க் கிட்ட. அதுக்கு முதல் SSDயோட ஸ்க்ரூ வேணும். SSDயோட ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ எடுத்துட்டு SSD ஸ்க்ரூ வந்து பண்றது கட்டாயம் இல்லை, நீங்க ஜஸ்ட் இப்படி கேஸ்குள்ள வச்சிடலாம். ஆனா பி கேர்ஃபுல், ஏன்னா இது வந்து நமக்கு CPU கூலண்ட் ஓடுறப்ப பற்றக்கூடாது அது மேல. இப்ப நம்மளோட SSD ஸ்க்ரூ காணும். இதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொன்னேன் கேர்ஃபுல்லா இது பண்ணணும், கேர்ஃபுல்லா இது பண்ணணும்னு. நானே கடைசியில் அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் நோ ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம் மதர் போர்டை. இந்த மதர் போர்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த போர்ட்ஸ் எல்லாம் உங்க கேஸ்ல எங்க இருக்கும், எனக்கு வந்து இங்க இருக்க போர்ட் போடுற பிளேஸ், அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு வந்து இந்த பிராக்கெட்டை மாட்டி விட்டுருங்க. இந்த பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா இது பண்ற மாதிரி கூட அப்படி வச்சு மாட்டிருங்க. இல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கேஸ் இது இருக்கு பாருங்களேன், இதுல இப்படி வச்சிடலாம். இது ரொம்ப முக்கியம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை பண்ண முடியாது, எப்பயுமே நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே தான் அதை மாட்டிடணும். ஸோ இது இப்படிதான் வரும்னு நமக்கு பார்த்துச்சு. இத இப்படி உள்ள வச்சிட வேண்டியதான். மதர் போர்டை கேர்ஃபுல்லா எடுத்து உள்ள இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதர் போர்டை உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த பிராக்கெட்டை வந்து மாட்டிடுவோம். இந்த பிராக்கெட்டை இப்படி வச்சு இதை மாட்டுறதுதான் ஒரு கடுப்பான விஷயம். அவ்வளவுதான். இப்ப இதுல வச்சு அலைன் பண்ணிட்டோம். நம்ம இந்த பாருங்களேன், அலைன் பண்ணிட்டோமா, தெரியுதா, நான் ஃபிங்கர் வச்சிருக்கேன் பாருங்க, இதை அலைன் பண்ணிட்டோம். நல்லா இது பண்ணிட்டு மதர் போர்டு ஸ்க்ரூஸ் போடணும். மதர் போர்டு ஸ்க்ரூஸ் போடுறப்ப யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இப்ப நம்ம ஸ்க்ரூஸ் வந்து ரேம் பக்கத்துல ஸ்க்ரூஸ் போடுறோம், நீங்க தெரியாம போடுறப்ப ரேம்ல இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ டிஸ்மேண்டில் கூட கொஞ்சம் ஈஸி தான், ஆனா இன்ஸ்டால் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம்.
இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அப்பதான் நான் என்னென்ன பண்றேன், எதை ஃபர்ஸ்ட் மாட்டுறேன் அப்படின்றதெல்லாம் புரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்க்ரூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரூ இதுதான். இதுதான் லாஸ்ட் ஸ்க்ரூ. இதை மாட்டிட்டா அதுதான் மதர் போர்டு இன்ஸ்டால்டு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த எஸ்எஸ்டி மட்டும் நெக்ஸ்ட் வீடியோல பத்தி இதை வந்து கனெக்ஷன் வந்து இந்த வீடியோ கனெக்ஷன் கொடுக்க போறது இல்ல, நெக்ஸ்ட் வீடியோல தான் கனெக்ஷன் கொடுக்க போறோம் வயரிங்லாம். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் தான், ஸ்க்ரூ போட்டு இது பண்றதுக்கு. பாருங்க நான் அவ்வளோ நீட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ட்டு. இங்க பாருங்க, இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மதர் போர்டுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாம் பாருங்க, நான் ஃபிங்கர் வச்சிருக்க இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்க்ரூஸ் எல்லாம் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒரு ஸ்க்ரூ மட்டும் சரியா இல்லை. ஸோ இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.